சென்னை செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் அலங்கரிக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சியில் காதலர் தினத்தையொட்டி காதல் ஜோடிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ், விவரங்கள். வணக்கம் பிரவீனா. காதலர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் பல்வேறு பொழுதுபோக்கு தளங்களில் காதல் ஜோடிகள் மகிழ்ச்சியுடன் தங்களது நேரங்களை கழித்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி என்பது கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் தங்களது குழந்தைகளை அழைத்து வந்து தற்போது இந்த மலர் கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர். காதலர்கள் இன்று காதல் ஜோடிகள் பலரும் இந்த மலர் கண்காட்சியை பார்த்து வியப்படைந்து இங்கே நின்று செல்ஃபி எடுப்பதும் அதே போல புகைப்படங்கள் எடுப்பதும் என காதல் ஜோடிகள் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் நின்று வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் புகைப்படங்களை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆண்டு செம்மொழி பூங்கா மலர் கண்காட்சியில் 12 லட்சம் மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்களில் பூங்கா முழுவதும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரோஜாக்கள் மற்றும் லில்லி, சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு வகை பூக்கள் என்பதும் கண்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய வகையில் இந்த மலர் கண்காட்சி அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தோட்டக்கலை சார்பில் வருடந்தோறும் நடத்தப்படும் இந்த மலர் கண்காட்சி இது. இந்த வருடம் பூக்கும் நிலையில் இருக்கக்கூடிய அந்த பூக்களை காட்சிப்படுத்தி இருப்பது மிகவும் அழகுக்குரியதாக இருப்பதாகவும் பார்வையாளர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது இன்று காதலர் தினத்தை முன்னிட்டு காதல் ஜோடிகள் தொடர்ச்சியாக வருகை தந்து இருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை சார்பில் நடத்தக்கூடிய அதிகாரிகளும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக யானை, அன்னப்பறவை, பொம்மை, ஆமை என உருவ அலங்காரங்களும் இந்த மலர் கண்காட்சியில் அலங்கரிக்கப்பட்டுள்ளதால் கண்காட்சி மிகவும் வியப்படையக்கூடிய வகையில் இருப்பதாகவும் காதலர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். மாலை நேரங்களில் மெரினா கடற்கரை அதே போல மால்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் செல்லும் காதலர்கள் தற்போது இந்த மலர் கண்காட்சியினை பார்வையிடுவதற்காகவும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள மலர் கண்காட்சியில் புகைப்படங்கள் எடுப்பதற்காகவும் தொடர்ச்சியாக வருகை தந்திருக்கின்றனர். காதலர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு குழந்தைகளுடன் குடும்பங்களுடன் வந்து இந்த மலர் கண்காட்சியை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் வகையில் தான் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மலர் கண்காட்சியில் பல்வேறு வகைகளில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ச்சியாக வருகை என்பதும் அதிகரித்திருக்கின்றது. குழந்தைகளுடன் வரும் பெற்றோர்கள் கவனத்திற்காக தொடர்ச்சியாக ஒலிபெருக்கியின் மூலமாக தங்களது உடைமைகளையும் குழந்தைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய இந்த மலர் கண்காட்சியில் ஒவ்வொரு துறை சார்பிலும் அதே போல ஒவ்வொரு நகரங்களிலிருந்து வரக்கூடிய இந்த மலர்களை கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கான அந்த வழித்தட மேப் என்று சொல்லக்கூடிய அந்த பலகை என்பதும் முன்புறத்தில் வைக்கப்பட்டுள்ளதால் தங்களுக்கு சுற்றி பார்ப்பதற்கு சிரமம் இல்லாமல் எளிதாக இருப்பதாகவும் தெரிவித்து இருக்கின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் காதலர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு காதல் ஜோடிகள் பல பொழுதுபோக்கு தரங்களை தேர்வு செய்திருக்கக்கூடிய நிலையில் மலர் ஒரு தேர்வாகவே அவங்களுக்கு அமைந்திருக்கிறது. அவர்கள் புகைப்படம் இருக்கக்கூடிய ஒரு தளமாகவும் இந்த மலர் கண்காட்சி அமைந்திருக்கிறது என்றும் குறிப்பிடத்தக்கது. பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.